श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. ரெண்டு ஸ்லோகம் முன்னாடி போன ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகத்துல அப்ப என்ன சாதிச்ச காரியபரம், அதுக்கு முதல்ல காரியார்த்தங்கள்ல தான் ஞானமே உண்டாகும் அப்படின்னு முதல்ல சாதிச்ச. அதுக்கடுத்த ஸ்லோகத்துல காரியபரத்தம் அங்கீகரித்தால் கூட ரெண்டாவது உற்பத்தியெல்லாம் சித்தமான விஷயங்கள்ல வரலாமே. அதுக்கு உதாரணம் கூட சொன்ன, புளியங்கொட்டை எடுத்து எண்ணிக்கை என்றதெல்லாம் சொல்லி கொடுப்பா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாதிரி சொல்லுவாடான்னா அப்படின்னுட்டு உதாரணம் கூட காமிச்சார். அதனால முதல் விற்பத்தி காரியத்துல வந்தாலும் ரெண்டாவது விற்பத்தி சித்தவஸ்துவோட வரலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் போன ஸ்லோகத்துல என்ன சொன்ன, ஸ்வயம் புருஷார்த்தமா ஒண்ணு இருக்குது. இப்ப பரமாத்மா பிரம்மம் அப்படின்னு சொன்னாக்கா அது ஸ்வயம் புருஷார்த்தம். அது பரமாத்மாவே புருஷார்த்தம். நீங்க யாகம் சாதனம், அதனால வரக்கூடிய சொர்க்காதிகள்லாம் சாத்தியம், அது புருஷார்த்தமா இருக்கும். அது கூட அல்ப சுகத்தை தான் கொடுக்கும், அல்பமான பலத்தை தான் கொடுக்கும். அப்படி ஆனா இந்த பரமாத்மான்றது பிரம்ம பிராப்திங்கிறது சாமானியம் இல்லை. அத உபாசனம் பண்ணாலும் பரம ஆனந்தமா இருக்கும். அதை அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க மோட்ச தசையில, அது இன்னும் பரமானந்தமா இருக்கும். அதனால ஸ்வயம் புருஷார்த்தமா போயிட சித்த வஸ்து இருக்குது பாருங்க, அந்த வாக்கியங்கள் எல்லாம் அது சுவார்த்தத்திலேயே பிராமான்யம். அதனால அங்கெல்லாம் உற்பத்தி தானா வந்துடும் அப்படின்னு சாதிச்சார். இப்ப என்ன சொல்ல போற, ஸ்வயம் புருஷார்த்தமா இல்லை, ஒண்ணு ஸ்வயம் புருஷார்த்தமாவே இல்லை. ஆனாலும் கூட முதல் உற்பத்தி சித்தபரமான வாக்கியத்தில் கூட வரலாம், வரும் அப்படின்னு சாதிக்க போறேன். நிறைய உதாரணங்கள்லாம் காமிக்க போறேன். இதெல்லாம் எம்பெருமானார் சாதிச்சது, சிவபிரகாசியர் சாதிச்சது, அதெல்லாம் வச்சுட்டுதான் சுவாமி தேசிகன் ஸ்லோக ரூபமா சாதிக்கிறார். அதிகரண சராவளியில 2, 3, 4, 3 ஸ்லோகம், 5 ஸ்லோகத்துல 5 விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்காரு. அதனால அந்த மாதிரி இங்க பிரவர்த்திக்கிறார் சுவாமி. ஏன்னா நமக்கு சித்தபர வாக்கியங்கள்ல வராதுன்னு சொல்லக்கூடாது, அதிலேயே வரும் அப்படின்னு சாதிக்கணும். அதுக்கோசரம் சுவாமி இந்த பிரவൃத்தியில வர இருக்கும். அதனால இப்ப பாருங்க, இப்ப என்ன பண்றான், குழந்தை கத்துக்கிறான். குழந்தை பிறக்கிற சமயத்துல இன்னொருத்தன் அவனுக்கு அதை சொல்லணும், உனக்கு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த காலத்துல தானே எல்லாம் முதல்லயே தெரிஞ்சு விடுறது, ஆஸ்பத்திரி கழிச்சு போயிட்டா எப்ப பிறகு, அப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒன்னாத்துல இருக்கும் அந்த குழந்தை, அவளுக்கு குழந்தை பிறக்கும். பிறந்த உடனே ஒரு நல்ல நாளா பார்த்து கடதாசி போடுவா, இல்லை நேரம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு இந்த மாதிரி அவளுக்கு இந்த பத்தியம் போட்ட உடனே ஆத்திர சொல்லுவா, ஆத்திர பத்தியம் போட்ட உடனே சொல்லுவா. இதுதான் சிரமம் இருந்தது இல்லையா. இப்போ பிள்ளையும் பக்கத்துல இருக்கான், மாமியார் இருக்கா, எல்லாருமே சேர்ந்து பாத்துக்கிறா. ஏன்னா அவ்வளோ ஆசை, பயம், க்ஷேமமா இருக்கணும் குழந்தைகள் அப்படின்னு நல்ல எண்ணம், அதெல்லாம் பண்ற. இப்போ அந்த காலத்து பிரகாரம் சுவாமி சாதிக்கிறார். இப்போ ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட சொல்லணும், நீ அவங்கிட்ட போய் உனக்கு பிள்ளை பிறந்திருக்கான், குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லணும். அவன் எப்படி சொல்றான்னாக்கா, தன் எதிர இருக்கிறவங்க கிட்ட ஜாட காமிக்கிறான், ஜாட காமிச்சு அபிநயம் பண்றான். அபிநயம் அதாவது குழந்தைன்னு 2 கையை பேச்சு காமிக்கிறான், காமிச்சு பிறந்திருக்குது அதையும் ஜாட காமிக்கிறான். நீ போய் அங்க போய் சொல்லு அப்படின்னுட்டு சொல்றான். இந்த கையை இப்படி ஆட்டுறான், அங்க போய் வாயால சொல்றான் சொல்லு அப்படின்னு. இது எல்லாமே அபிநயம்தான், அபிநயம்தான். அதாவது
ஒருத்தன் இது விருத்தன், ஞான விருத்தன். அவன் சொல்லச்ச என்ன பண்றான்னாக்கா வாயால சொல்லாம சேஷ்டை பண்றான், அபிநயம் பண்றான். அபிநயம் பண்றது எதிர இருக்கவனை பார்த்து, அத வாயால சொல்லல, அவனுக்கு குழந்தை பிறந்திருக்குது, அதை போய் நீ அவங்ககிட்ட பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு வா அப்படிங்கிறத ஜாடையினால காமிக்கிறான். இந்த மாதிரி அபிநயம் பண்ணி அனுப்புறான். அவன் என்ன அத இன்னொருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு இந்த ஜாடை புரியுது, எதிர இருக்கிறவனுக்கும் புரியுது, அதை பார்த்துட்டு இருக்கிறவனுக்கும் புரியுது. எதிர இருக்கிறவன் கிளம்புறான். கிளம்பி அங்க போய் அவன் ஜாடையினால காமிக்கல, வாய்மொழியா சொல்றான். புத்திரஸ்தே ஜாதக புத்திரிக்கே ஜாதா அப்படின்லாம் சொல்றான். உனக்கு புள்ள பிறந்திருக்குது, உனக்கு பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு நமக்கு சொல்றான். இத முதல்ல சொன்னவன் அபிநயம் தான் காமிச்சான். அத ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டான். சொல்லவே சேவகனும் புரிஞ்சுட்டான், அதை வேடிக்கை பார்த்திருந்தவனும் புரிஞ்சுட்டான். ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டு நேர போறா. இவன் பின்னாடியே ஓடுறான். அவன் என்ன சொல்ல போறான், நாம புரிஞ்சுன்றது சரியா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது போதுதான் அவன் போறான். போனாக்கா அங்க போய் அவன் வாயின மொழியா சொல்றானோ புத்திரஸ்தே ஜாத்தகான்னுட்டு அதை கேட்கிறான். அப்ப இவன் என்ன நினைச்சுக்கிறான், அவன் ஜாடை காமிச்சான், இவன் வாயால சொல்றான். இப்ப ஜாடைய நாம் புரிஞ்சுட்டதும் சொல்றான், அவன் புரிஞ்சுட்டதும் சரியா இருக்கு. இப்ப இந்த இடத்துல கிரியாபதம் இல்லை, அதாவது வினைச்சொல்னா காரியபரமான இது இல்லை. புள்ள பிறந்திருக்கு, புள்ள பெத்துக்கோன்னு சொல்லல, அவன் உனக்கு புள்ள பிறந்திருக்குன்னு தான் சொல்றான். இது வெறும் சித்தமான வாக்கியம், விதிபரமா இல்லை. விதிபரமானா ஆணையிடுவது, இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு அந்த மாதிரி இல்லை. இதான் அவன் கேட்டுக்கிறான். இப்படி ஒருத்த ஜாடை காமிச்சான், அந்த ஜாடைய ரெண்டு பேர் புரிஞ்சுட்டா, இன்னொருத்த வாய்மொழியா சொல்றான். அதை இவன் கேட்டுண்டு நான் புரிஞ்சுட்டதும் சரி, அவன் சொன்னதான் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். இப்ப சித்தபரமான வாக்கியமா இருந்தா கூட இதுல ஞானம் வந்துருத்தா இல்லையா? நீ காரியபுரத்துலதான் ஞானம் வரும் அப்படின்னு நீ சொல்றியே, அது எப்படி வரும்? அது அதனால இந்த மாதிரி தோஷமே உன்னால சொல்ல முடியாது. அதனால காரியத்துலதான் வரும் நியமம் சொல்லாத. சித்தபரம்யா வாக்கியத்துல கூட இத மாதிரி வரலாம். ஆக இந்த ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறான். ஒருத்தன் பேசலாம் போய், இன்னொருத்தன் பேசல, அவன் ஜாட காமிச்சதையும் புரிஞ்சுட்டு பேசினதையும் புரிஞ்சுக்கிறான். இப்ப ரெண்டுத்தும் புரிஞ்சுடுத்தா இல்லையா? புத்தஸ்தே ஜாடகான்றது அர்த்தம் தான் அபிநயம் பண்ணினா, அததான் இவன் புரிஞ்சுட்டான். அதனால இந்த புத்திரஸ்தே ஜாதகன்ற வாக்கியமோ அல்லது அந்த அபிநயமோ ஜாட காமிக்கிறதோ, இது ரெண்டுமே சித்த வஸ்துல தான் உற்பத்தி வருது. அது ஸ்பஷ்டமா தெரியறது. அதனால இந்த சித்த வஸ்துவான விஷயத்திலையும் காரியம் அர்த்தம் வரும், புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற சித்தமா எடுத்தேன். அத நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கும் அது மாதிரி உண்டு, எல்லாருக்கும் அனுபவம் அது உண்டு. ஆகையினால சித்தவபரமான வாக்கியங்கள்ல கூட அர்த்தம் வரும் அப்படின்னு சாதிக்கிறார். இத பாட்ட மீமாம்சகாலம் ஒத்துருக்கா. சாஸ்திர பீதிகையில பார்த்தசாரதி மிஸ்ரர் இதை சாதிக்கிறார். சித்த வஸ்துவோட அர்த்தம் வரும் அப்படின்னு சாதிக்கிறார். பரமசிவ வைஷ்ணவர் அவர் சாதிக்கிறார். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது பெரியவா என்ன பண்றான்னாக்கா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கிறார். குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது எப்படி சொல்லி கொடுக்குறா அப்படின்னாக்கா, வார்த்தையும் வருது பெரிய வாழ்க்கை, கை விரலையும் அசைக்கிறான். விரல் ஆள்காட்டி விரலால ஒரு குழந்தைகிட்ட பாரு, அம்மா பாரு, அப்பா பாரு, பெருமாள் பாரு, உமாச்சி பாரு,
எத்தனை வார்த்தை சொல்றோம்? இந்த மாதிரி வாக்கியங்களை தன்னுடைய விரலை கொண்டு சொல்றார். இந்த மாதிரி சொல்ற சமயத்துல அப்ப அந்த குழந்தை என்ன பண்றதுன்னாக்கா ஸ்பஷ்டமா புரிஞ்சுக்கிறது. இது எப்படி சொல்லி கொடுக்கிறவா யாருன்னாக்கா பரம ஆப்தாளா இருக்கிறவா. அப்பா சொல்லி கொடுப்பார், அம்மா சொல்லி கொடுப்பார், தாத்தா பாட்டி சொல்லி கொடுப்பா, இன்னும் பெரியவா சொல்லி கொடுப்பா, வேண்டியவா சொல்லி கொடுப்பா. இப்படி சொல்லி கொடுத்து அவளுக்கு இந்த குழந்தைகளுக்கு ஞானத்தை கொண்டு வர அங்குல்யா நிர்திசந்தா கிமபி கிமபி தத் வாச்சகாம்சை பிரயுக்தைஹி பாலான் உத்பாதயந்தி கிரமபவமித ஞாபகத்துவம் விதந்தகான்னு சாராவளி ஸ்லோகம். விரலை கொண்டு நிர்தேசம் பண்ற, குறிப்பிட்டு சொல்றா. இது கிளி, இது பூனை, இது யானை, இது அப்பா, இது அம்மா, இத மாதிரி விரல விட்டு அவ சொல்லி கொடுக்கிறா குழந்தைகளுக்கு. அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாதுதான். ஒன்றும் தெரியாத குழந்தைகளுக்கு இப்படி சொல்லி கொடுத்து மனதில் அதை வந்துடுறது, நன்னா பதிஞ்சுடுறது. இதுல சுவாரஸ்யம் என்ன அப்படின்னாக்கா, முதல்ல விரலை கொண்டு ஆள்காட்டி விரலை கொண்டு காமிக்கிறார், அடுத்தது வாயால சொல்றா. இது ரெண்டும் ஆகுது கொஞ்ச காலம். அந்த குழந்தைக்கு மனசுல ஓரளவு பதிஞ்சு எடுத்தோன்ன குட்டி அம்மாவை கூப்பிடு அப்படின்றோம். உடனே அது அம்மா அப்படின்னு கூப்பிடுறது. அல்லது வாயில விளாட்டா கூட போய் அம்மாவை போய் இழுக்கிறது பிடிச்சி நம்ம ஆண்கள் நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன். என் குழந்தை முட்டி போட்டுருக்கோம், சின்னது முட்டி போட்டு போகும். அந்த சமயத்துல ஒரு நாள் என்னாச்சு, பெரிய பொண்ணு ஸ்கூல் போகணும், அது 2வது 3வது படிக்கிறது. அது டிஃபன் போடணும், காத்தால குட்டி தட்டை எடுத்துன்னு வா. இப்ப அந்த குழந்தை முட்டி போட்டு தான் குழந்தை இருக்கு, சின்னது, அது நடக்கூட தெரியாது, 6 மாசமோ 7 மாசம். தட்டு எடுத்துன்னுவான்னு பெரிய பொண்ணு கிட்ட சொல்றேன். உடனே குட்டி பொண்ணு என்ன பண்ணா, சின்ன பொண்ணு குடுகுடம் முட்டி போட்டுட்டே ஒரு கையால் எடுத்துன்னு வந்துருச்சு தட்டை. இப்ப அந்த தட்டு அதை எடுத்துட்டு வா அப்படின்னா சொன்னது எப்படி புரிஞ்சுது? நம்ம காமிக்க புரிஞ்சிருக்காரு. முதல்ல கை வாய் ரெண்டுமே வேலை செஞ்சது சொல்லி கொடுத்துச்சு. பழக அந்த குழந்தைக்கு கை தேவையில்லை, வாய் தான். வாயால அம்மா அப்படின்னு சொன்னா அம்மாவை காமிக்கிறது. அது மாதிரி நம்ம எல்லாம் பார்த்து தானே இருக்கோம். இது கை எது, கால் எது எல்லாம் சொன்னா சொல்றது அது குழந்தை, எல்லாம் தெரியுறது அது. அதனால இது கிரமத்துல இருக்குது. இப்ப 2 விதமான இது சொல்லிட்டார். முதல் விதம் பேச்சு கிடையாது, வெறும் சேஷ்டை, ஜாட அபிநயம் பண்றது, அது ஒண்டிதான் முதல்ல சொன்னது. அதன் பிறகு அதை புரிஞ்சுட்டு வார்த்தையால சொல்லும் பொழுது 2த்தையும் சமமா பாவிச்சு அர்த்தம் பண்ணிக்கிறான். இதையும் சொல்லியாச்சு. அடுத்தது ஒரு குழந்தைக்கு விரலை வச்சுட்டு நிர்தேசம் பண்ணி குறிப்பிட்டு சப்தத்தையும் உச்சாரணம் பண்ணி அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறோம். அதன் பிறகு அந்த கையை குறிப்பிட்டு சொல்றோம் பாருங்க, கை நீட்டு ஆள்காட்டி விரலால அதை விட்டுறோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு பதிஞ்சு போயிடுச்சு மனசுல. எம் மாதா அயம் பிராதா அயம் பிதா இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறோமா இல்லையா? இது வெறும் சித்தார்த்தம் தான், சித்த வஸ்து தான். சித்த வஸ்துவோட கூட அர்த்தம் வரதா இல்லையா? அது லோக பிரசித்தமாச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்றுத்தையா மனசுல வாங்கிக்கிறது, எல்லாம் வராது, மனசுல வாங்கிக்கிறது அது. அதுக்கப்புறம் அதை ஸ்மரிச்சு அம்மா என்ன தெரியும், அப்பா என்ன தெரியும், எல்லாம் வருது. அதுக்கு காலாந்தரத்துல அயம் பிதா இயம் மாதா அப்படின்னுட்டு அதுவே சொல்றது, சப்தத்தையும் சொல்றது. முதல்ல புரிஞ்சின்றது, அதுக்கப்புறம் அந்த உச்சாரணம் வரைச்ச மழையில சொல்ல ஆரம்பிக்கிறது அந்த குழந்தை. அதனால நீ காரியான்வயத்துலதான் அர்த்தம் வரும் அப்படின்னு சொல்றது எதுக்கு? அது இது சுவாமி அதிகரண சாராவில் சொல்லும் பொழுது ஏற்கனவே ஞாபகிச்சிருக்கோம். ஒரு யானை இருக்கு, யானைய பழக்கப்படுத்தணும்.
அது மட்டும் இல்ல, ஒரு சர்க்கஸ் எல்லாம் போனோம்னாக்கா சிங்கத்தெல்லாம் பழக்கப்படுத்தணும். புலி சிங்கம் எல்லாத்தையும் பழக்கப்படுத்தி அது இவ சொல்றது செய்யறது. அடைய சர்க்கஸ்ல பார்த்திருக்கேன். அத குட்டி குட்டி நாய்க்குட்டிகள், அந்த நாய்க்குட்டிகளுக்கு இவ சொல்ற அது கூட்டெல்லாம் போடும். கூட்டெல்லாம் போடும். கூட்டெல்லாம் போடச்ச ஆடியன்ஸ் இருக்காளே, பார்க்க வந்திருக்காளே, அவகிட்ட நீங்க நம்பரை சொல்லுங்க அப்படின்னா, நாமும் இந்த பசங்க நிறைய வித்தியார்த்திகள்லாம் வந்தது அந்த இதுல, அது நம்பரை சொல்லிச்சுன்னாக்கா நாய்க்குட்டி நம்பரை கொண்டு வந்து கொடுக்கறது. அதுக்கப்புறம் கூட்டி அவரோட இதை போடுறது. அது எப்படி வந்தது, என்ன அதனுடைய தாத்பரியமோ தெரியல. ஆனால் அது எல்லாம் அபியாசம் தானே சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு மிருகம், ஐந்தறிவுள்ள மிருகத்துக்கே இந்த மாதிரி ஞானம் வரும் அப்படின்னு சொன்னாக்கா, இது நம்மளாம் மனுஷியால், நமக்கு விவேக சக்தி உண்டு. விவேக ஞானம் இருக்கிறதுனால, விவேச்சனம் பண்ற சக்தி இருக்கிறதுனால நம்மளால எதையும் சொல்ல முடியும். அதனால பிராதமிக வித்தப்தி அப்படின்றது காரியான்மயத்துலதான் வரும் அப்படின்றது லோகத்துல இல்லையே. சில சமயம் அங்கேயும் இருக்கலாம், அதை சொல்லு, நாங்களும் ஒத்துக்கிறோம். காரியார்த்தத்துலதான் சக்தி அப்படின்றது அங்க சில சமயம் இருக்கும். இதெல்லாம் எப்படின்னா சம்பவத் பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பவத் பட்சம்னாக்க பெருமாள் சேவைக்கு போ, சேவிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னா அவன் கியூல அணிஞ்சுன்னு போய் சேவிச்சுட்டு வரலாம். குறுக்கு வாட்டிலும் போய் குறுக்கு வழியிலையும் போய் சேவிச்சுட்டு வரலாம். இல்ல சேவிக்காமலேயே நான் சேவிச்சுட்டேன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அங்க சம்பவத் பட்சம்தான். நீ பெருமாளை சேவிச்சியா, இப்படிதான் போகணும் அப்படின்னு நம்ம சொன்னா கூட அவளுக்கு எது சௌகரியமோ அதை கொண்டு சேவிச்சுட்டு வரா. இதெல்லாம் சம்பவத் பட்சங்கள். இப்படியும் போவான் அப்படியும் போவான் அப்படின்னா இருக்கும் இல்லையோ, அதை சொல்றது. அந்த மாதிரி காரியத்தான் அர்த்தம் வரும் அப்படின்னு சொல்றது ஒரு மாதிரி. சில சமயம் அதுவும் வரும். அத மாதிரி சித்த வித்தத்தையும் உண்டு. இன்னொன்னு, ஆரம்ப காலத்துல சித்தார்த்தத்துலதான் வித்தத்தியே வரும். காரியார்த்தத்துல வர்றதுக்கு அவ்வளவு பிரமேயம் இல்லை. பிரமேயம் இல்லை. ஏன் பிரமேயம் இல்லைன்னா, அந்த குழந்தைக்கு ஆரம்ப காலத்துல அன்னைக்கே சொன்னோம், ஒரு தாயார் தகப்பனார் இவாள்னா எப்படி பழக்கப்படுத்துறா, எப்படி அபியாசம் கொண்டு வரா, அப்படி கொண்டு வரவே அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு ஞானம் வருது. எல்லாம் சித்த வித்தத்தி தான். அதன் பிறகுதான் காரிய யுத்தத்தின்னு வருது. அந்த காரிய யுத்தத்திங்கிறது கூட எப்பொழுதுமே இல்லை. அதுல ஒண்ணு இருக்கு, சில காரியங்கள்லாம் பிராக்டிக்கல்லா பண்ணி காமிச்சாக்கா மனசுல நல்லா பதிஞ்சிடும். வெறும் தியரியில போனோம்னாக்கா எல்லாமே நமக்கு வந்துடாது. அதனால காரியத்துல பண்ணினா சுலபமா புரிஞ்சிடும். ஏன்னா அந்த அபியாசம் அவ பண்றத பார்த்து 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 நமக்கு அனுகூலமா வந்துடும் இந்த விஷயங்கள் எல்லாம். நம்ம இந்த கிராமங்கள்லாம் இருக்காளே, கிராமத்துல இருக்கிறவள்லாம் அவளுடைய காரியங்கள்லாம் பட்டுவா இருக்கும், ரொம்ப பட்டுவா இருக்கும். அவ படிக்கவே மாட்டான். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், கொத்தனார்லாம் இருக்கா பாருங்க, அவள்லாம் என்ன படிச்சா, கத்துன்றதுதான் மேஸ்திரி. அவள்லாம் கத்துன்றதுதான். எப்படி கத்துன்றது, ஸ்கூல் போய் படிச்சா அவள்லாம் அபியாசம். அபியாசம் ஒருத்தர் பண்றதை பார்த்துட்டு பார்த்துட்டு அவளும் அது மாதிரி பண்ணி 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 எல்லாம் வழக்கம் வருது அவளுக்கு. அட்டகாசமா வீடு கட்டுற அவளுடைய ஐடியா எல்லாம் இன்ஜினியர் கூட வராது, அவ்வளவு அழகா அவன் பண்ணுவான். காரணம், ஞானம்ன்றது இந்த மாதிரி சொல்லி கொடுத்த வித்தையும் கட்டி கொடுத்த ஆகாரமும் எவ்வளவு நாள் வரும்னு கேட்பா. இதெல்லாம் அபியாசத்தினால வருதுதான். தான் விழுந்து எழுந்திருக்கணும், எல்லாம் பார்த்து 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 எல்லாத்தையும் கத்துக்கணும். அவ்வளவு அமக்கலமா அவளுக்கு இருக்கும் அது. அதனால எதுவுமே காரியார்த்தத்திலும் சொல்லாதீங்களோ, சித்தார்த்தத்திலையும் உற்பத்தி வரும்.
இத மாதிரி எத்தனையோ இடத்துல நான் அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்ல போறேன். இப்போ அடுத்த ஸ்லோகத்துல கூட எல்லாம் சொல்ல போறேன். இன்னொரு விஷயம் இப்ப கேட்கணும். இவ இத மாதிரி சொன்னாலும் இல்லையோ, ஒருத்தனுக்கு குழந்தை பிறக்கிறது அதை போய் சொல்லுவோம்னா சொல்றான். அவனுக்கு குழந்தை பிறக்கிறது ஜாட காமிச்சான், ஜாடையினால புரிஞ்சுட்டான் எல்லாம். அடுத்த ஸ்லோகத்துல விசாரம் பண்ணுவார். நீ அந்த குழந்தை பிறந்ததுனாலதான் அவனுக்கு சந்தோஷம் எப்படி சொல்லுவேன்? ஒரு வாக்கியம் சொன்னா புத்திரத்தே ஜாதகான்னு, அதை கேட்ட உடனே அவனுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. அப்படி சந்தோஷம் வந்ததுன்னாக்கா நியத்தி இருக்குதா? அந்த அந்த சப்தத்துக்கு குழந்தை உனக்கு பிறந்திருக்குன்னு அர்த்தமா? இல்லது குழந்தை பிறந்தது கூடவே அவனுக்கு சொத்து வந்துடுத்து, சுகப்பிரசவமா ஆச்சு, அவ உடம்பு ஒண்ணும் இல்லாம இருக்க, எத்தனையோ இருக்கலாம் அர்த்தம். நியதி இல்லையே, சித்த விஷயங்கள்ல நியத்தி இல்லையேன்னு கேட்கிறா. அதற்கு சுவாமி பதில் சொல்ல போற இடத்துல ஸ்லோகத்துல. அப்படி பார்த்தியானாக்க உன் பட்சத்திலேயே நாங்க சொல்லுவோம், காரிய வாக்கத்துல கூட அந்த மாதிரி சொல்லலாமே. காமானயன்னு சொன்னா அத ஆக்ஷன் பசுமாட்ட எழுத்துன்னு வந்துட்டான். ஆனால் அது காமானயன்றதுனால பசுமாட்டு தீர்த்துன்னு வந்ததுதான் எப்படி சொல்ல முடியும்? அவன் வேற ஏதோ ஒரு காரியம் கூட சொல்லிருக்கலாம், வேற ஏதோ காரியம் கூட சொல்லியிருக்கலாம் எஜமானன். இவன் என்ன பண்ணுவான், பசுமாட்டை கட்டிட்டோ அதுக்கப்புறம் வேற காரியம் பண்ணலாம், அந்த அவர் சொன்னதை பண்ணலாம் கூட அவன் சொல்லிருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாமே. அதனால இதெல்லாம் நியத்தி கிடையாது, எதுலையுமே அப்படி வராது. நீங்க சித்தகற்பத்தி அப்படின்னா இந்த மாதிரி அநியதமா போயிடுமே அப்படி அப்படின்னு கேட்டேனாக்கா எல்லா விஷயத்தையும் ஆட்சேபிக்கலாம். ஒரு விசுவாசம் தான், நம்பிக்கை தான் எல்லாமே காரணம். ஆக இந்த மாதிரி கிரமத்தில் இருக்கிறதுனால நீ இந்த குயுக்தியை கொண்டு ஆட்சேபிக்க கூடாதுன்னு சொல்ல போற. ஆகையினால சித்த விற்பத்தி அப்படிங்கிறது எல்லாரும் லோகத்துல ஒத்துண்டது. இத்தனை பேசுற உனக்கும் அது மாதிரிதான். சின்ன வயசுல உன் தாயாரோ தகப்பனாரோ இத மாதிரி சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்கா. அத்தனை வளர்த்துட்டு வேத பிராமான்யம் சொல்லணும். பிரபாகரனுக்கு இதுதான் ஆசை, வேத பிராமான்யம் சொல்லணும். வேதத்துல கூட விதிவாக்கியத்துக்கு தான் கட்டளை எழுது பாருங்க, அதுக்குதான் பிராமான்யம் சொல்லணும்னு அவனுக்கு ஆசை. ஏன்னா ரொம்ப மூர்தன்யமான வேத பிராமான்யவாதி, அவனை ரொம்ப கொண்டாடணும். இதுல உதயநாச்சாரியன்றவ பிரபாகரனை வெய்யறார். ஆனால் அப்போ ஒரு வார்த்தை கொடுக்கிறார் அவர், மீமாம்சகோயம் தோஷயிதவியா பீஷயிதவியஸ்ச அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா இந்த வேதத்துக்கு பிராமான்யத்தை சாதிக்கணும்னுட்டு எவ்வளவு பிரயத்தனப்படுறான் இவன். அதனால அவனை சந்தோஷப்படுத்தணும், தோஷயிதவியா. ஆனா இவ்வளவு வேதத்தை வசதியா சொன்னவன் பெருமாளை ஒத்துக்க மாட்டேன்றான் பத்தியா, ஈஸ்வரனை ஒத்துக்கலையே அவன். அதனால பீஷயிதவியஸ்ச அவனை பயமுறுத்தணும், அவனை கண்டனம் பண்ணி பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இந்த பிரபாகரனுக்கு அபிப்பிராயம் இதுதான், வேத பிராமான்யம். அதுக்கோசரம் அவன் இவ்வளவு தூரம் பிரயத்தனப்படுறான். அதனால அவன் பட்சம் தப்புன்னு சொல்லிடக்கூடாது, அதுக்கோசரம் அவன் சொல்றதே சரின்னு சொல்லிடக்கூடாது. எல்லாத்துலயும் உண்டு. ஏன்னா நமக்கு என்னன்னாக்க உபனிஷத்துக்கு பிராமான்யம் ஒத்துக்கணும். பிரம்மகாண்டமானது ரொம்ப வசந்தது, பிரம்ம ஜானத்தை காட்டிலும் வசந்தது எதுவுமே கிடையாது. பொதுவா நகி ஞானேன சதிருஷம் அப்படிங்கிற பெருமாள், ஒரு ஞானத்தை காட்டிலும் அதுக்கு அதுக்கு சதிருஷமா எதுவும் கிடையாது, அதுக்கு சமமா எதுவுமே இல்லை. அந்த ஞானத்திலையும் ஆத்ம ஞானம் ரொம்ப விசேஷம், அதுலயும் பரமாத்ம விஷயகமான ஞானம்ன்றது சாமான்யமா. அதனால அப்படிப்பட்ட பிரமாணமே சூத்திரகாரரே சொல்றார், புருஷார்த்தோத சப்தாதி பாதராயனா அப்படின்னு சொன்னார்.
புருஷார்த்தமானது பிரம்ம வித்தியிலிருந்து தான் வரும் அப்படின்னு பாதராயணரான வியாச பகவான் திருவள்ளப்படுறார். அப்போ ஜெய்மினி மகரிஷி ஆக்ஷேபிக்கிறார், சேஷத்வா புருஷார்த்தவாதா யதான்யேஷ்பிதி ஜெய்மினிஹி அப்படின்னு 2வது சூத்திரம் புருஷார்த்த அதிகரணத்துல 3ஆம் அத்தியாயம் 4ஆம் பாதம் முதல் அதிகரணத்துல 2வது சூத்திரம் புருஷார்த்தவாதா. இங்க பெருமாள்லாம் கிடையாது, ஜெய்மினியினுடைய அபிப்பிராயம் பெருமாள்லாம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், எதுக்கு இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் அங்க இருக்கு அப்படின்னாக்கா, பெருமாள்லாம் கிடையாது, இந்த கர்த்தா இருக்கான யாக கர்த்தா, யாகத்துல இருக்கக்கூடிய கர்த்தா ஜீவன் எஜமானன், அவனை கொண்டாடுறது. அவனுக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு, அவனுக்கு அறிவு முக்கியம், இந்த யாகம் பண்ற ஞானம்லாம் இருந்தாதான் அவனால யாகத்தை அனுஷ்டிக்க முடியும் அப்படின்னா அது கொண்டாடுறது. அதுக்கோசரம் தான் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஜெய்மினி மகரிஷி ஆக்ஷேபிக்கிறார். அது கூட எல்லாம் பதில் சொல்லிருக்கா, இது எப்படி இது, ஏன்னா நிறைய இடத்துல பிரம்மசூத்திரங்கள்ல நிறைய இடங்கள்ல ஜெய்மினி மகரிஷி பிரம்மவித்தா இருக்கார். பிரம்மவித்தா இருக்கிற சமயத்துல அவர் போய் ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்லுவேரா, இது எப்படி இது அப்படின்னு கேள்வி கேட்டுன்ட்டு இதெல்லாம் அன்வாக்கியவாதம். அது எங்க குடும்பத்துக்கெல்லாம் போனேன்னாக்கா என்ன கண்ணாமணன் கேள்விலாம் கேட்பா, என்னத்துக்கு தேசிகனே ஒண்ணும் இல்லை, தேசிகன் ஒண்ணும் இல்லை, பாஷகாரர் சொல்றது தப்பு, தேசிகன் சொல்றது தப்பு, அப்படி அப்படின்லாம் கேட்பா. இது எதுக்கு கேட்கிறான்னா, நான் என்ன பதில் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன பதில் சொல்றேன் அதெல்லாம் அவ அண்ணன்ட்ட போய் 4 பேர்ட்ட சொல்லுவாது. அதுக்கோசரம் தான் அவன தேசிய சேர்க்கலையான்னு அவா, இல்ல பாஷகாரர் சேர்க்கலையா, இதுக்கெல்லாம் அன்வாரக்கியவாதம் பேர் இருக்கு. அன்வாரக்கியவாதம்னாக்கா இந்த மாதிரி உன்னை கேள்வி கேட்கிற மாதிரி கேட்கிறேன், நீ பதில் சொல்ற மாதிரி அழகா பதில் சொல்லி புரியவை அப்படின்றது. அந்த மாதிரி வாதங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால ஜெய்மினி அப்படி கேட்கிற அப்படின்னு தான் வியாக்கியானங்கள்ல பண்ணி வச்சிருக்கா. அதனால அவர் கூட இந்த மாதிரி கேட்கிறார். இது கர்த்தாவனுடைய ஸ்துதிபரங்கள் இந்த பிரம்ம வித்தியை சொல்ற வாக்கியங்கள்லாம். பிரம்மன் தனியா கிடையாது, பிரம்மன்னா ஜீவன் தான், அவனை பத்தி விஷயம் இதெல்லாம் அப்படின்லாம் அவ ஆக்ஷேபிக்கிறார். அதுக்கு அதிக உபதேசாத்து பாதராயணசிய ஏவம் தத் தரிசனாது அப்படின்னு சூத்திரம். அதனால அந்த மாதிரி சொல்லிருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல பிரபாகரன் கேட்கிறான்னாக்கா வேத பிராமணியத்துக்கோசரம் கேட்கிறான். அப்படி கேட்டான்னா அவனை கண்டனம் பண்றதுக்கோசரம் இவ்வளவு தூரம் வருது. இப்ப ஸ்லோகத்தை சேவிச்சு தாத்பரியத்தை பார்க்கலாம். கஸ்மைச்சித் ஞாபயைதத் ஸ்வமிதி பரகிருதாம் வீக்ஷ்ய சேஷ்டாம் ததன்யஹ தஸ்மை ப்ரூதே ததஸ்தத் கமகமிஹ வச்சோ வேத்தி சேஷ்டா விதன்யஹ தத்தத் வாச்யேஷு சப்தைஹ ஹிதவித் அபிஹிதைஹ அங்குலீயோகபூர்வம் ஜானன் அன்யத்ர தத்தத் ஸ்வஹித ஜனகிருதிம் சிக்ஷணார்த்தாம் அவைதி அப்படின்னு சாதிக்கிறார். துவம் ஒரு எஜமான் தன்னுடைய சேவகனை பார்த்து துவம் அப்பா நீ ஏதத்து ஏதத்து இத எத புத்திரஸ்தே ஜாதக உனக்கு புள்ள பிறந்திருக்குது அப்படின்னுட்டு இத்தியாத்யுதந்தம் இந்த மாதிரி விஷயங்களை கஸ்மைச்சித் ஞாபய யாருக்கு புள்ள பிறந்திருக்குதோ அவங்கிட்ட போய் சொல்லு, ஞாபய சொல்லு, அவங்கிட்ட தெரிவிச்சுட்டு வா அப்படின்னுட்டு தன்னுடைய சேவகன் கிட்ட என்ன பண்றான், பரகிருதாம் சேஷ்டாம், பரன் இங்க எஜமானன், எஜமானனால செய்யப்பட்ட சேஷ்டை அபிநயம் ஜாடகன் சொல்றது. இத வீக்ஷிய அதை இன்னொருத்தன் பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு இந்த அபிநயம் புரியறதுனால வீக்ஷிய பார்த்துட்டு ததஹ அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், இவன் முதல்ல யாரு சேவகன் இருக்கான் பாருங்க, அவன் போறான்,
அந்த யாருகிட்ட சொல்லணுமோ அவங்கிட்ட போய் சொல்றான். ப்ரூ தஸ்மை ப்ரூதே, அவனுக்கு இவன் போய் சொல்றான். இவன் சொல்றான் என்னத்த சொன்னான், புத்திரஸ்தே ஜாதகான்னு சொன்னான். அப்போ இந்த மூணாம் மனுஷன் இருக்கான் பாருங்கோ, இந்த மூணாவது புருஷன் என்ன பண்றான், அவன் சேஷ்டாவித் அபிநயத்தை தெரிஞ்சின்றவன். அவன் என்ன பண்றான், இந்த சேஷ்டை வாக்கியம் ரெண்டுத்தையும், சேஷ்டையும் முதல்ல பார்த்துட்டான், இங்க வாக்கியத்தை கேட்டுட்டான், ரெண்டுத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமன்வயப்படுத்திக்கிறான். சமன்வயப்படுத்திட்டு தத்வச்சக, இந்த புத்திரஸ்தே ஜாதகா, உனக்கு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்ற வாக்கியமானது இஹ, இந்த அர்த்தத்துல உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்ற அர்த்தத்துல கமகம் போதகம் அது அப்படின்னுட்டு அவன் தெரிஞ்சுக்கிறான். அதனால காரியத்துலதான் அர்த்தம் வரும்ன்றது இல்லையே, சித்தத்துல கூட, சித்தமான இதுல கூட அர்த்தம் வரும். அதை இங்க உதாரணத்துல சொல்றேன். அடுத்து இன்னொரு உதாரணம், அங்குலி யோக பூர்வம். அங்குலி விரல், அங்குலின்னா விரல், அந்த விரலோட யோகம் அது சேர்த்து தோ அப்பா இது அம்மா அப்படின்னு விரலை கால் காட்டி விரலாட காமிக்கிறான். அந்த அதை காமிச்சு தத்தத் வாச்சியேஷு, அப்பா அம்மான்னு இப்ப 3 விஷயம் வருது. கை விரல் 1, வாக்கியம் உச்சாரணம் 2, மூணாவது என்னன்னா யார சொல்லணுமோ, அம்மாவை சொல்லணும்னா அம்மாவை காமிச்சு சொல்றது, இது அம்மா இது அப்பா அப்படின்னுட்டு. இப்ப 3 சேர்த்துருச்சு. இப்போ விரலை வச்சுட்டு அந்த அம்மாவை காமிக்கிறான், இது 2 ஆச்சு. வாக்கியத்தை உச்சாரணம் பண்றான், உச்சரிக்கிறான். அதனால தத்தத் வாச்சியேஷு, அந்தந்த பதார்த்தங்கள்ல ஹிதவித் அபிஹிதைஹி, இந்த குழந்தைக்கு யாரு ஹிதவான்களா இருக்காளோ இவனுக்கு இதை ஹிதம் வரணும்னு நினைச்சு தெரிஞ்சுட்டவா, அவளால் அபிஹிதைஹி சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது, சப்தைஹி, அந்த சப்தங்களை கொண்டு ஜானன்னு குழந்தை தெரிஞ்சுக்கிறது, குழந்தை அறிஞ்சு கொள்கிறது. பிற்காலத்துல அந்நியத்திர காலாந்தரி, வேற காலத்துல கொஞ்ச நாள் பழகி போயிடுத்து, அப்போ தத்தத் ஸ்வஹித ஜனகவி, அந்தந்த சப்தம் என்ன, அந்தந்த ஆப்தன், தனக்கு ஆப்தன் யார் சொல்லி கொடுத்தானோ அவனுடைய பிரயத்தனத்தை சிக்ஷனார்த்தம், அது எப்படி இருந்தது, அவன் எனக்கு சிக்ஷை பண்ணிருக்கான், அதனுடைய பலன் என்ன அப்படின்னாக்கா நான் தெரிஞ்சுக்கிறது தானே, எனக்கு இதுவா அம்மான்னு தெரியுது, இவா அப்பான்னு தெரியுது, இவா அண்ணான்னு தெரியுது, தம்பின்னு தெரியுது, இப்படி வருது. அதனால அவைத்தி தெரிஞ்சுக்கிறான், அவைத்தின்னா அறிந்து கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சக்தி கிரகம்ன்றது லோகத்துல ஸ்பஷ்டமா தெரியுறதே, தெரிஞ்ச விஷயத்துல அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும். அதனால காரியத்துலதான் அர்த்த உற்பத்தி வரும், அர்த்தம் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றது கிடையாது. அதனால சித்த வஸ்துக்களுக்குள்ள முதல் உற்பத்தி வந்துடும். மெத்தடாலஜி பார்த்துக்கோங்க, முதல்ல காரியத்துல உற்பத்தி வரும், முதல் உற்பத்தி காரியத்துல வந்தா கூட 2வது உற்பத்தி எல்லாம் சித்தபரத்துல வரலான்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொதகா புருஷார்த்தமா இருந்ததுன்னாக்க அப்போ சித்தபரமான வாக்கியத்துல கூட அர்த்தம் வரும்னு சொன்னார். இப்போ புருஷார்த்தமே வேண்டாம், காரியார்த்தமே வேண்டாம், முதல் உற்பத்தியை கூட இத மாதிரி சித்த வஸ்துக்கள்ல வருமே, நிச்சயம் வரும். அதை இப்ப இங்க காமிச்சிட்டார். இந்த மெத்தடாலஜி ரொம்ப அழகானது, அதை இங்க சொல்லிட்டே இருந்தது. அதனால இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் இது. இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். கஸ்மைசித் ஞாபயைதத் ஸ்வமிதி பரகிருதாம் வீக்ஷ்ய சேஷ்டாம் ததன்யஹ தஸ்மை ப்ரூதே ததஸ்தத் கமகமிஹ வச்சோ வேத்தி சேஷ்டாவித் அன்யஹ தத்தத்வாச்யேஷு சப்தைஹி ஹிதவித் அபிஹிதைஹி அங்குலீ யோகபூர்வம் ஜானன் அன்யத்ர
तत्तत् स्वहितजनकृतिम् शिक्षणार्थाम् अवैति कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।